லைவ் இன் சேட். வெல்கம் டு லைவ் சேட் மக்களே. வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸ் போகிறவங்களாம் ஆஃபீஸ் போயாச்சுங்களா? காலேஜ் அண்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சுங்களா? எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். வெயிலோடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது மக்களே. பார்த்து ரொம்ப பத்திரமா போயிட்டு வாங்க. வெளியே போகும்போது தண்ணி பாட்டில் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. லேடிஸுங்க கொடையை வச்சுக்கோங்க. ஜென்ஸுங்க வண்டியில் போகும்போது தொப்பி போட்டு போங்க. கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. அப்பப்போ 1 ஹவருக்கு ஒன்ஸு ஒரு 100 ml ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டே வாங்க. லன்ச் பிரேக் அண்டு டீ பிரேக் டைமில் டீ அண்டு ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நீர் ஆகாரமாக எடுத்துக்கோங்க. மோர், இளநீர், கம்மங்கூழ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகேங்களா? இன்றைக்கு ஒரு கவிதை படிக்கிறோம், கேளுங்க. மின்னல் எத்தனை முறை வெட்டினாலும் மேகம் வெட்டுப்படாது. அதுபோல் நீ என்னை எத்தனை முறை திட்டினாலும் என் மனது உன்னை விட்டு விலகாது. ஆமாம், இந்த பச்சை மண்ணை திட்ட உனக்கு எப்படி மனசு வருதோ தெரியல. லவ் கவிதை. ஓகேங்களா? மின்னல் எத்தனை முறை வெட்டினாலும் மேகம் வெட்டுப்படாது. அதுபோல் நீ எத்தனை முறை திட்டினாலும் என் மனது உன்னை விட்டு விலகாது. ஆமாம், இந்த பச்சை மண்ணை திட்ட உனக்கு எப்படி மனசு வருதோ தெரியல. இது லவ் இன்னும் எடுத்துக்கலாம். லவ்னா குழந்தைங்க அம்மா கிட்ட பாருங்கள். அம்மா எவ்வளோ தான் திட்டினாலும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா பாசமாக இருக்கிற பிள்ளைங்க அம்மா விட்டு நகரவே மாட்டாங்க. அந்த கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சுற்றி சில 4 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட ரொம்ப பெட்டாக இருக்கும். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா என்ன தான் அடித்தாலும் சாம் தேங்க்யூ அவங்க அம்மாவே சுற்றி வருங்க. அது எல்லார் லைஃப்லேயும் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். அவங்கவுங்க வீட்டில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதுவும் எடுத்துக்கலாம் இந்த கவிதைக்கு. ஓகேங்களா? மின்னல் எவ்வளோ ட்ரிப்பு வெட்டினாலும் மேகம் வெட்டப்படாது. மின்னல் கீரல் மாதிரி தான் போடுது. ஆனால் மேகம் வெட்டப்படாது. மாதிரி எத்தனை முறை திட்டினாலும் என் மனதை உன்னை விட்டு விலகாது. அம்மா கிட்ட குழந்தைங்க பாசமாக அதையே எடுத்துக்கலாம். லவர்ஸு காதலிக்கிட்ட, கணவன் மனைவிக்கிட்ட, மனைவி கணவன் சண்டை போட்டாலும் என்றைக்கு கூடுறது இல்லைங்களா? ஆடல் என்னது கூடல் கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்ற மாதிரி திட்டினாலும் கணவர் திட்டினாலும் மனைவி அமைதியாக இருந்துக்கணும். மனைவி திட்டினாலும் கணவர் அமைதியாக இருக்கணும். திருப்பி அவங்க ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க இல்லைங்களா? அது கூட இந்த காதல் கவிதைக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா?